டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபராக பதவியேற்ற ட்ரம்ப் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்கிற தனது பிரதான கொள்கையை முன்னிலைப்படுத்தி அமெரிக்கர்கள் அல்லாதோர் மற்றும் சட்டவிரோத குடியேறிகளை முன்னிறுத்தி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்ததுடன் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் என்ற மற்றொரு கொள்கையை முன்னெடுத்து அமெரிக்காவின் வளர்ச்சியை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளில் இறங்கியிருக்கிறார். அதன் ஒரு பகுதியாக இந்தியா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் வரி விதிப்பை அதிகப்படுத்தியதுடன் பரஸ்பர வரியையும் விதித்தார். அப்போது அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு 26% வரி விதித்தது அதிகம் என பொருளாதார ரீதியில் கடும் விமர்சனங்கள் எழுந்த நிலையில் சீனா மீது விதிக்கப்பட்ட 104% வரி, கம்போடியா மீது 49% மற்றும் வியட்நாமுக்கு 46% என மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது இந்தியா மீதான வரி சதவீதம் குறைவாகவே பார்க்கப்பட்டது. வரி விதிப்புக்கான காலக்கெடு ஜூலை 9 என நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் அது ஜூலை 31 வரை நீட்டிக்கப்பட்டது. இந்த காலகட்டத்துக்குள் அனைத்து உலக நாடுகளும் அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் ட்ரம்ப் அறிவித்திருந்தார். ஆனால் பிரிட்டன், இந்தோனேஷியா உள்ளிட்ட ஓரிரு நாடுகள் மட்டுமே அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் போட்டுக் கொண்ட நிலையில் இந்தியா உட்பட பல நாடுகள் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை மேற்கொண்டு வந்தது. இதில் உடன்பாடு எட்டப்படாமல் இருக்க ஆகஸ்ட் 1 முதல் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு 25% வரி விதிக்கப்படும் என ஜூலை 30 அறிவித்து ட்ரம்ப் அதிரடி காட்டியுள்ளார். கூடவே ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவில் கச்சா எண்ணெய் வாங்குவதால் இந்தியா மீது அபராதமும் விதிக்கப்படும் என்று அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்காவின் நண்பனாக இருந்தாலும் இந்தியாவின் வரிகள் மிக அதிகமாக உள்ளது என்றும் பல ஆண்டுகளாக அமெரிக்கா இந்தியாவுடன் ஒப்பீட்டளவில் குறைவாகவே வர்த்தகம் செய்து வருகிறது என்றும் எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு கடுமையான வர்த்தக தடைகளை இந்தியா கொண்டுள்ளதால் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தகம் குறைந்த அளவில் நடைபெறுகிறது என்றும் தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் ட்ரம்ப் பதிவிட்டுள்ளார். மேலும் இந்தியா தனது ராணுவ உபகரணங்களை பெருமளவு ரஷ்யாவிடமிருந்து வாங்குவதாக குற்றம் சாட்டிய ட்ரம்ப் உக்ரைன் போரை நிறுத்த ரஷ்யா முன்வர வேண்டும் என குரல்கள் எழும் சமயத்தில் சீனாவுடன் சேர்ந்து ரஷ்யாவிடமிருந்து மிகப்பெரிய அளவில் கச்சா எண்ணெயை இந்தியா வாங்கி வருகிறது என்றும் குற்றம் சாட்டிய ட்ரம்ப் இதற்காகவே இந்தியா மீது அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். மேலும் பாகிஸ்தானில் உள்ள பெரிய அளவிலான எண்ணெய் இருப்புகளில் இருந்து எண்ணெய் எடுக்கும் பணியை பாகிஸ்தானுடன் அமெரிக்கா இணைந்து மேற்கொள்ளவிருப்பதாக அறிவித்துள்ளதும் பல்வேறு விவாதங்களுக்கு வழிவகுத்துள்ளது. மேலும் பாகிஸ்தான் இந்தியாவிற்கு எண்ணெய் விற்பனை செய்ய வாய்ப்புள்ளதாகவும் ட்ரம்ப் பேசியிருப்பது இந்தியா பாகிஸ்தான் இடையேயான பதற்றமான சூழலை மேலும் அதிகரித்துள்ளது. ட்ரம்பின் வரி விதிப்பு அறிவிப்பிற்கு பதிலளித்துள்ள இந்தியாவின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் அறிக்கையை இந்தியா கவனமாக ஆய்வு செய்து வருவதாகவும் நியாயமான மற்றும் சீரான வர்த்தகத்திற்கு பேச்சுவார்த்தையை இந்தியாவும் அமெரிக்காவும் கடந்த சில மாதங்களாக நடத்தி வந்ததாகவும் தெரிவித்திருக்கிறது. மேலும் நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர வணிகங்கள் மற்றும் தொழில் முனைவோர்களின் நலனை காப்பதில் இந்தியா கவனம் செலுத்தி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறது. அதே சமயம் அமெரிக்காவின் 25% வரி விதிப்பு ஆட்டோமொபைல் தயாரிப்பு பொருட்கள், ஸ்டீல், அலுமினியம், ஸ்மார்ட் போன்கள் மற்றும் பிற எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், சோலார் சம்பந்தப்பட்ட பொருட்கள், டெக்ஸ்டைல்ஸ், தோல் பொருட்கள், கடல் பொருட்கள், கற்கள் மற்றும் நகைகள், ஒரு சில உணவு மற்றும் விவசாய பொருட்கள் ஆகியவற்றை கடுமையாக பாதிக்கும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மருந்து பொருட்கள், செமிகண்டக்டர்கள், அரிய மற்றும் முக்கிய கனிமங்கள் போன்றவற்றுக்கு இன்னும் வரி விதிக்கப்படவில்லை. இவற்றுக்கும் வரி விதித்தால் இந்தியா மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கும் என்றும் எச்சரிக்கிறார்கள். 2024 ஆண்டு நிலவரப்படி இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகம் $129 பில்லியன் எட்டியது. இதில் இந்தியா சுமார் $46 பில்லியன் வர்த்தக உபரியை பெற்றிருந்ததும் குறிப்பிடத்தக்கது.
இருதரப்பு வர்த்தகத்தால் இந்தியாவுக்கு அதிக பலன் கிடைப்பதை உணர்ந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் அமெரிக்காவும் பயனடையும் வகையில் இந்தியா வரிகளை குறைக்க வேண்டும் என வலியுறுத்தி இப்போது இந்தியா மீது அதிக வரி விதித்து தன் அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கிறார். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.